27, 29. சில பேர் சொல்லுகிறார்கள் 27. 27 என்று சொல்லுபவர்கள் மிக அதிகம். மிகச்சிறந்த காரியாக அறியப்படக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு ஓத சொல்லி கேட்பாங்க. நாயகம் அவர்கிட்ட ஓதி காட்டுவாங்க. காரிகளின் தலைவர்னு அவருக்கு பேரு. அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒற்றைப்படையில் எல்லாம் தேட வேண்டும் என்றாலும் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், அது 27 தான். சொல்லுவது யார்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அகில உலகத்தில் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் வரிசையில் 3வது அவர். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் லைலத்துல் கத்ரை தேடுகிறார்களோ அவர்கள் 27வது இரவிலே தேடட்டும். மன் அராத அன் யதஹர்ரிய லைலத்துல் கத்ர் ஃபல்யதஹர்ரிஹா பி 27. 27 எண்ணிக்கையோடு சொல்லுகிறார்கள். ஆக 27 என்று நிறைய பேர். நம்ம முதல்ல சொன்னோம்ல, ஒரு சஹாபி சத்தியம் என்று சொல்றாங்க. யாருங்க? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பிரபலமான சஹாபி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம், கேட்டிருக்காங்க லைலத்துல் கத்ர் எப்போன்னு. அவர் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாவெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்களாம், வருஷம் பூரா தஹஜ்ஜுத் தொழுதுட்டீங்கன்னா லைலத்துல் கத்ர் கன்ஃபார்மா கிடைச்சு போயிடும். ஏன் போட்டுக்கிட்டு ரம்ஜான்ல, அப்புறம் கடைசி 10ல, அப்புறம் ரெட்டப்படையில ஒத்தப்படையில பிரச்சனை, வருஷம் பூரா தொழுகன்னு. இந்த விஷயத்தை போய் தான் அந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நாங்க போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டோம், லைலத்துல் கத்ர் எப்போன்னு கேட்டோம். அவர் வருஷம் பூரா தஹஜ்ஜுத் தொழுதுரு, லைலத்துல் கத்ர் கன்ஃபார்மா கிடைச்சிரும்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னப்பதான் இப்னு மஸ்ஊதுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர் உங்களை நிறைய தொழ வைக்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு, அல்லாஹுவின் மீதானையாக அது 27 தான் என்று அப்போதுதான் சொன்னார்கள். ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. சில பேருடைய கருத்து, நான் ஹதீஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதாவது லைலத்துல் கத்ர் சம்பந்தமா வந்திருக்கிற ஹதீஸ் கரெக்டாவெல்லாம் 27 சொல்ல முடியாது, வருஷம் வருஷம் அது மாறும் என்கிற கருத்தில் சில மார்க்க அறிஞர்கள் 21, இன்னொரு வருஷம் 23, இன்னொரு வருஷம் 25 இப்படியெல்லாம் வரலாம் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் மீண்டும் அழுத்தமாய் பதிவு செய்ய வேண்டும், பெரும்பாலான சஹாபாக்களும் மார்க்க அறிஞர்களும் சொல்லுவது இன்னஹா லைலத்து 27, அது 27 தான். 20 அன்னைக்கு ஜும்மா நாள் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகுல சொன்னாங்க, அன்னைக்கு ஜும்மா அன்னைக்கு நான் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க போறேன், நான் 10 நாள் இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை அடைய போறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அந்த லைலத்துல் கத்ர்ல மழை பெய்யுது, நான் சஜிதா செஞ்சேன், ஈரமான மண்ணு தண்ணி எல்லாம் இருக்கிற இடத்துல சேறு சகதியா இருந்துச்சு, நான் அந்த இடத்துல சஜிதா செய்யற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, சஹீஹான ஹதீஸ்கள்ல அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21லேயும் 23லேயும் மழை பொழிந்தது. அப்ப மஸ்ஜிது நபவி தரை இல்ல, கீழே மணல் தான், மேல பேரித்தம்பழ கூரை, அந்த மட்டை அதுதான் போட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 நைட்ல சஜிதா செஞ்சுட்டு எங்களை நோக்கி சலாம் கொடுத்த பிறகு திரும்பி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தப்ப ரசூலுடைய நெற்றியில் சேறு அப்படி இருந்ததை, சகதி இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு வருஷம் 21 அப்படி சேறு இருந்திருக்கு, ஒரு வருஷம் 25ல இருந்திருக்கு. இப்போ 27 என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் இந்த உம்மத்தில் பெரும்பாலான பேர் என்கிற காரணத்தால் ஒரு 1000 வருஷமா கிட்டத்தட்ட இந்த உம்மத்தில் நாம 27 லைலத்துல் கத்ர் என்று நம்பி அந்த இரவிலே அமல் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நிச்சயமாக இவைகளை கபூல் செய்வான். இந்த இரவிலே நாம் தொழுத தொழுகைகளையும் கேட்க இருக்கிற துஆக்களையும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கபூல் செய்வானாக. முக்கியமான லைலத்துல் கத்ர் சம்பந்தமா ஒரு செய்தி. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இந்த எண்ணிக்கை எல்லாம் கேட்கல,
அவங்க இப்படி கேட்டாங்க, மாதா அகூது யா ரசூலல்லாஹ் இன் அதரக்து லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கறது அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னது, வைன் அதரக்தி லைலத்துல் கத்ரி ஃபகூலி. உனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சதுன்னா நீ அந்த இரவிலே இப்படி கேள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பை விரும்புகிறாய், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், நீ மன்னிக்க கூடியவன், என்னையும் மன்னித்து விடு. இதை மட்டும் கேளுன்னாங்க. ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்ப 27ஆக அவர்கள் நினைத்தாலும் புனித ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்த காலங்களிலும் தவறாமல் ஒவ்வொரு இரவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆக இந்த இரவு இபாதத்துக்கான இரவு, குறிப்பா துஆவுக்கான இரவு, அதிலும் குறிப்பா பாவ மன்னிப்புக்கான இரவு. நபிமார்கள் கூட பாவம் எல்லாம் செய்யல, சின்ன சின்னதா ஏதாவது அவங்களுக்கு ஹிலாஃபுல் அவுலா என்று சொல்லுவார்கள், அதுக்கே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இல்ல, பாவமே செய்யாமல் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஹதீஸ் வருது, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் பின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள், பாவமே கிடையாது. ஆனால் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 70 தடவை நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். குல்ல யௌமின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவை. என்ன பாவம் செஞ்சாங்க? கம்பேர் பண்ணி பார்த்தா நாமெல்லாம் 70,000 தடவை கேட்கணும் நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கிற பாவத்தை. அத்தனை நபிமார்களும் பாவ மன்னிப்பு கேட்டது குர்ஆன்ல இருக்கு. எந்த நபியும் விதிவிலக்கல்ல. அவர்களெல்லாம் பாவிகளா, பாவம் செய்தவர்களா? பாவம் செய்தவர்கள் அல்ல, பாவம் நேர்ந்தது கூட கிடையாது. ஆனாலும் மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். துஆ, எல்லாரும் துஆவுக்கு தேவை, நபிமார்களுக்கு தேவை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து நான் உம்ராவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்தப்போ ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? யா உஹய்ய லா தன்சானி ஃபீ துஆயிக், என்னுடைய சிறிய சகோதரரே, உங்க துஆவுல என்னை மறந்துடாதீங்க. யாருக்கு சொல்றது? யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க துஆவுல இன்னைக்கு கூட அப்படி ஒரு பேச்சு வழக்கு நம்ம இருக்கல, துஆவுல ஞாபகம் வைங்க, துஆல மறந்துடாதீங்க, துஆ செய்யுங்கன்னு சொல்றது ஒண்ணு. ரசூலுடைய வார்த்தை துஆவுல மறந்துடாதீங்க. லா தன்சானி ஃபீ துஆயிக், உன்னுடைய துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர்களின் மாணவர்களாய், சீடராய், அவர்களின் சஹாபியாய் இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்யணுமா? துஆ எல்லாருக்கும் தேவை. துஆ தேவையில்லாத யாரும் கிடையாது. யாரும் யாரிடமும் சொல்ல வேண்டும், ஒரு பெரிய அஜர்த்து, அதனால அவர் துஆ செய்ய சொல்ல மாட்டாரு, நாம தான் அவர்கிட்ட சொல்லணும். இல்லை, உலகத்தில் நபிமார்கள் உட்பட அத்தனை பேருமே துஆவின் தேவை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அத்தனை நபிமார்களும் செய்த துஆக்கள் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இருக்கிறது. நாமெல்லாம் ஏமாத்துறோம். இன்னைக்கு பாவம் ரொம்ப அதிகமாயிருச்சு. கொஞ்சம் கவனிங்களேன், முற்காலத்தை விட பாவம் அதிகம், முற்காலத்தை விட பாவம் அதிகம். 2 காரணம் முக்கியமா. காசு அதிகம், எல்லாத்துக்குமே புழங்குகிற காசு பணம் அதிகம். 2வது கருவிகளின் கண்டுபிடிப்பு ஒரு நேரத்தில் இல்லை. அதாவது முதல்ல காலத்தில் ஒரு தப்பு செய்யணும்னா ஊரை விட்டு வெளியே போகணும், எங்கேயாவது யாரும் பார்க்காத இடத்துக்கு போகணும். ஒரு மது குடிப்பதோ, ஒரு விபச்சாரமோ, ஒரு திருட்டோ கொஞ்சம் தூரம் போகணும், எந்த தவறையும் செய்வதாக இருந்தாலும். இன்னைக்கு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டே தப்பு பண்ணலாம். இந்த கையில ஒண்ணு வச்சிருக்கிறோம்ல, அது ஒண்ணு போதும், உலகத்தில் இருக்கிற எல்லா தவறுகளையும் செய்து விட முடியும். யாரோ ஒரு ஆலிம் சாட்ட கேட்டாங்களாம், இந்த மொபைலை பத்தி ஏதாவது ஒரு ஃபத்வா கொடுங்க. ஃபத்வா என்னன்னு அவர் சொன்னாரா, மொபைல் அவசியமான சைத்தான். சைத்தான், அதுல சந்தேகமே இல்லை, அவசியமான சைத்தான். விட்டு துளைக்கவும் முடிய மாட்டேங்குது, வச்சுக்கிட்டும் முடிய மாட்டேங்குது. ஒரு நேரத்தில்
இல்லையா? செல்போன் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவர்களை சொல்ல முடியாது. அல்லாஹ் அதுக்காகவே சொர்க்கம் கொடுத்தாலும் கொடுத்துருவான். நீ மொபைல் ஆண்ட்ராய்டு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வாழ்ந்தியா? ஆமா, நீ போ, ஜன்னத்துக்கு போ. இல்ல கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஏன்னா மொபைல் இல்லாத காலத்தில் வாழ்ந்தவர்கள் இப்ப யோசிச்சு பார்த்தா புனிதமானவங்களா தெரியும். புனிதமானவங்களா தெரியும். எத்தனை போய் சொல்றோம் அதை கையில வச்சு. காரணம்னா முதல் காரணம் இதுதான். காசு கூடி இருக்கிறது, கருவிகள் கூடி இருக்கிறது. ரெண்டுமே இந்த ரெண்டின் காரணமாகத்தான் எல்லா விதமான தவறுகளும் இல்லை. இப்போ இந்த மாதிரி நவீனங்களுக்கு மத்தியிலே வாழுகிற நாம் எவ்வளவு பாவ மன்னிப்பு நாம தேடணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நபிமார்கள் நல்லோர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய சூழ்நிலை நாம் எவ்வளவு கேட்க வேண்டும்? இன்னொன்று என்னன்னா, பாவம் செய்யறதுக்குள்ள வழி எல்லாம் இன்னைக்கு லேஸ் ஆயிடுச்சு, ரொம்ப லேஸ். இல்ல பெண்கள் அடுத்தடுத்த வருஷங்கள்ல கூப்பிடணுமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்ல சில இடங்கள்ல அப்படி அனுமதி இல்லை. அது இதுதான், அவங்க வந்த உடனே மண்டபத்தோட அட்மாஸ்பியர் வந்துடும். கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க அங்க போனாங்களா, வச்சாங்களா, கொடுத்தாங்களா, மாமியார் கொடுமை, நாத்தனார் எல்லாம் பூராமே சப்ஜெக்ட் ஆயிடும். அல்லாவுக்காக கொஞ்ச நேரம் அமைதியாயிருங்க. நிகழ்ச்சியை குறிச்ச நேரத்தில் இப்போ முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். பயானு, அதுக்கப்புறம் தௌபா, அதுக்கப்புறம் உங்களை விட்டு தனியா பேச விடலாம் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, பாவங்கள் செய்வதற்கான வழிகள் லேசாக இருக்கிறது. அதனால நான் சொல்ல வர்றது, 1400 வருஷமா மன்னிப்பு கேட்டவங்களை விட அதிகமாக நாம் மன்னிப்பு கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், நம்மளை சுற்றிலும் நீங்க செய்ய வேண்டாம்னு நினைச்சாலும் செய்யறதுக்கு எல்லாம் தூண்டுறான். நாம மொபைலை வச்சுட்டு அல்லான்னு உட்கார்ந்து இருந்தாலும் அவன் மெசேஜ் அனுப்புறான். நீங்கள் அவர்களோடு பேச ஆசையா? நான் பேசணும்னு உனக்கு தான் தெரியும். இல்லை சும்மா இருக்கிறது இல்லைங்க. நம்ம பசங்க, அதில் வாலிப பசங்க, எங்க எப்படி போயிடுவானோன்னு பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு இருந்தா அவனுக்கு மெசேஜ் வருது. ரொம்ப லோன்லினஸா ஃபீல் பண்றீங்களா? தனிமையாக உணர்கிறீர்களா? இதோ உங்களுக்கு வாய்ப்பு. உரையாட எங்களிடம் ஆட்களை வீட்டில் உள்ளவங்களே பேசுறது இல்லை. அன்பானவர்களே, அதாவது தவறு செய்வதற்கான வாசல்களும் வழிகளும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வந்திருக்கு. இப்ப மன்னிப்பு கேட்டோம், எல்லாத்த விட நம்ம தான் அதிக மன்னிப்பு கேட்டோம். சரி, மன்னிப்பு எந்த மாதிரி கேட்கலாம்? தௌபான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த தௌபான் குரான்ல வர்ற எல்லா வார்த்தைக்கும் ஒருத்தர் குரான்ல உள்ள ஒற்றை வார்த்தைகளுக்கு ஒரு கிதாப் எழுதியிருக்காரு. அல்லாமா ராகிபுல் அஸ்ஃபஹானின்னு பேர். கொஞ்சம் கவனிக்கல, அவரு தௌபாவுடைய டைட்டில கீழே ஒரு விஷயம் எழுதுறாரு. உலகத்துல எங்க குற்றம் நடந்தாலும் இந்த 3 டைப்ல தான் பதில் இருக்குமா. எப்படி? நான் செய்யவே இல்லையா, இது ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன தெரியுமா? ஆமா நான் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு வக்கனை, ஒரு விளக்கம். நான் இதனாலதான் செஞ்சேன், செஞ்ச தவிர நியாயப்படுத்துறது. ஃபர்ஸ்ட் செய்யவே இல்லை, மறைச்சது. ரெண்டாவது செஞ்சேன், இந்த காரணத்துக்கு தான் செஞ்சேன் அப்படிங்கிறது. மூணாவது ஒன்று இருக்கு, தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டேன். இந்த மூணாவது பேர் தான் தௌபா. இந்த 3 இருக்கு. உலகத்தில் எந்த தவறு நடந்தாலும், ஒரு தந்தை பையனை கூப்பிட்டு கேட்டாலோ, ஒரு ஆசிரியர் மாணவரை கூப்பிட்டு கேட்டாலோ, ஒரு முதலாளி ஒரு லேபரை கூப்பிட்டு கேட்டாலோ, எல்லாம் இந்த 3ல தான் அடங்கும். ஒண்ணு செய்யலன்னு சொல்லுவான், அல்லது இதனால செஞ்சேன்னு சொல்லுவான், நியாயப்படுத்துவான். மூணாவது என்னன்னா நிபந்தனையற்ற மன்னிப்பு. யாரெல்லாம் நாங்கள் பாவம் புரிந்து விட்டோம், எங்களை மன்னித்து விடும். இந்த 3வது செக்ஷன் தான் தௌபா என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்விடத்தில் செய்த பாவத்தை ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய முறை. சரி, நம்ம என்ன மாதிரி தௌபா செய்யலாம்? கேட்கறது என்ன மாதிரி கேட்கலாம்? கொஞ்சம் கவனிக்கல. குர்ஆன்ல முதல் மனிதராக பாவம் செய்த ஒரு தவறை அவர் தரத்திற்கு இழைத்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விஷயம் வருது. எப்படி வருது? அதற்கு ஆதம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கிறப்போ ரப்பு என்ன செய்யறார் தெரியுமா? மன்னிப்புக்கான வாசகத்தையும் அவனே சொல்லி தருகிறார். ரப்பு சொல்லி தர்றான். இப்படி கேளு. குர்ஆன்ல 1வது ஜுஸுலயே வரும், ஓதிருப்பீங்க. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். ஆதம் அல்லாஹ்விடமிருந்து சில வாசகங்களை பெற்றார். என்ன வாசகம்? சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யார் சொல்லி கொடுத்தது தெரியுமா? ரப்பு. நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, இப்படி கேளு. அவனே சொல்லி தருகிறான். நம்ம ஏதாவது முதலாளிகிட்ட ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, நாம என்ன செய்வோம்? நான் சொல்லி கொடுக்குற மாதிரி போய் கேளு, மன்னிச்சிருவாரு. வேற ஒரு ஆள் தானே சொல்லி கொடுக்கணும், ஒரு தேர்ட் பர்சன் தானே சொல்லி கொடுப்பாரு. இங்க ரப்பே சொல்லுகிறான், என்னிடத்தில் நீ தௌபா கேட்பதாக இருந்தால் ஆதமே இப்படி கேள், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. அதுல முக்கியமான 1-2 செய்தி அடங்கி இருக்கு. தெரியுமா? எடுத்த உடனே மன்னிப்பு கேட்கிறார். வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் இழைத்தோம். முதல்ல பாவத்தை ஒத்துக்கிறது. எந்த மன்னிப்பா இருந்தாலும் சரி, பாவத்தை முதல்ல ஒத்துக்கணும். யாரெல்லாம் நாங்கள் தவறு செய்து விட்டோம். அதுக்கப்புறம் தான் வைகம் தர்ஹம்னா, நீ மன்னிக்கலன்னா, திரும்ப செய்யலன்னா நாங்கள் நஷ்டவாளிகளாக போய்விடுவோம் என்பது. முதல்ல பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த வார்த்தை வர்ற வரையும் ரொம்ப அழுதாங்க. எந்த அளவுக்கு வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல தௌபா ஏற்கப்பட்டு அல்லாஹ் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்ற வரையும் மேல பார்க்க மாட்டாங்களாம். பார்வையை வானத்தை நோக்கி உயர்த்தியதில்லை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லி கொடுத்து ரப்பனா வலம்னாவை சொல்லி கொடுத்து அதை ஓதி அதற்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள். எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம சில பேர் எல்லாம் நினைக்கலாம், நம்ம இது பண்றது இல்ல, அதை பண்றது இல்ல, நம்ம என்ன அல்லாஹ் மன்னிப்பான். அனைத்து படைப்புகளுக்கும் மன்னிப்பு உண்டு. யாரும் விதிவிலக்கல்ல. உங்களுக்கு தெரியும், ஷிர்க் என்ற ஒன்று மட்டும் செய்யாமல் அல்லாஹ்வை சந்தித்தால் மன்னிப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக இது போன்ற இரவுகளில் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று உள்ளத்தில் அழுகையோடு, கண்களின் சமயங்களில் கண்ணீரோடு அல்லாஹ்விடத்துல கேட்டா மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். நம்மள மாதிரி இல்லாம கேட்டதை கொடுக்கலன்னா அவன் வெட்கப்படுறான்னு ஹதீஸ்ல வருது. இமானவர்களே, ஷிர்க்கை தவிர அனைத்து பாவம் மன்னிக்கப்படும். ஷிர்க்குக்கு மன்னிப்பு இல்லை, அது ஒண்ணும் செய்ய முடியாது. அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நம்ம செக்ஷன்லயே வராது ஷிர்க்கு. நீங்க ஷிர்க்குன்னு உடனே ரொம்ப பெருசா பயங்கரமா உள்ள விளங்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா ஒரு செய்தி சொல்லிட்டா ஏன் ஷிர்க்கு வேணாங்கிற ஒன்று. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த ஒய்ஃப்ட்ட கேட்குறீங்க, ஏம்மா இது யாரு? இந்த அம்மா என்ன சொல்லணும்? இது என் ஹஸ்பண்ட்னு சொல்லணும். இந்த அம்மா சொல்லுது, இதுவும் என் ஹஸ்பண்ட். விவகாரமா போயிருங்க. இந்த அம்மா என்ன சொல்லணும்? இது என் கணவர். இதுவும் என் கணவர்னா நீ வேற பொம்பளைன்னு அர்த்தம், நீ தப்புன்னு அர்த்தம். அதுதான் ஷிர்க், வேற ஒன்றும் இல்லை. யாராவது இதை ஏற்பார்களா? ஏற்க மாட்டார்கள். உன்னுடைய ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். அதுதான் பதில். அவனும் ஒரு ரப்பு, இது ஏற்க முடியாது. இந்த ஷிர்க்கை தவிர உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும், என்ன பாவமாகட்டும், அல்லாஹ் மன்னிப்பான். உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்னு ஒருத்தர் இருந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் உள்ளவர் தான். 1,20,000 பேர் மார்க்க அறிஞர்களை ஜெயிலில் போடுவார். அவருக்கு ஹேபி, டெய்லி ஒரு அளவு கொள்ளணும். 80,000 பேர் அவர் கையால் அல்லது அவர் உத்தரவால் அவருடைய அரசவையில் வைத்து கொல்லப்பட்ட உலமாக்கள் எண்ணிக்கை. அவ்வளவு பெரிய பாவி. யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மன்னிப்பு கேட்கலாம். மௌத்தா போறப்போ அவரோட கபரு கூட எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் கபரை கூட மறைத்து விட்டார். ஏன்னா ஜனாசாவை கூட எடுத்து துவம்சம் பண்ணிடுவாங்க மக்கள். இப்ராஹிம் நஹஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஆலிம். அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்களாம், ஹஜ்ஜாஜ் மௌத்துன்னாங்க. டக்குன்னு சஜிதால விழுந்துட்டார். சந்தோஷத்துல சஜிதா. நம்ம நாட்டிலே அப்படியெல்லாம் சஜிதா செய்யணும்னு ஆசை இருக்கு. ஓடும்
எதுவும் விவகாரமாக பேச மாட்டேன், நீ கவலைப்பட வேண்டாம். அன்பானவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லாமையே உங்களுக்கு புரியுது அஜர்த்தி யாருக்கு செஞ்சதா செய்யணும்னு நினைக்கிறாரு. அன்பானவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மௌத்தா போறப்ப அல்லாஹ் கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? யா அல்லாஹ், நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எல்லாரும் பேசுறாங்க. எப்படி சொல்றாரு பாருங்க, நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எல்லாரும் பேசுறாங்க, ஆனால் நீ மன்னிப்பவன், என்னை மன்னித்து விடு. அல்லாஹ் மன்னிக்கிறானா என்ன நடக்கும் தெரியல. ஆனா அவர் கேட்டார், எவ்வளவு பெரிய பாவியும் தைரியத்தோடு அல்லாஹ்விடம் நீ மன்னிப்பா என்று அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் தாராளமாக கேட்கலாம். அப்படி கேட்டவர்கள் எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் வழங்கிய தௌபாவும் பாவ மன்னிப்பும் ஹதீஸ்கள்ல பூரா கிடக்குது. நிறைய பேரு மௌத்தா போன பிறகு அவங்கள கனவுல பார்ப்பாங்கல்ல, அல்லாஹ் உங்களை எப்படி நடத்தனா இப்படின்னு கேட்பாங்க. எக்கச்சக்கமான பெரியவர்கள் கனவிலே வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லம் யன்ஃபஉனா மிஸ்லல் இஸ்திக்ஃபாரி ஷையுன். நாங்க வாழ்க்கையில செஞ்ச எத்தனையோ நல்ல அமல், ஆனா பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார்னு ஒண்ணு செஞ்சோம்ல, அது மாதிரி வேற எதுவும் பிரயோஜனம் தரல. நிறைய தொழுதுருக்கோம், சதகாவெல்லாம் கொடுத்தோம், ஹஜ்ஜெல்லாம் செஞ்சோம், உம்ராவெல்லாம் செஞ்சோம், எல்லாம் பண்ணோம். இஸ்திக்ஃபார் பலன் தந்ததை போல வேற எதுவும் பலன் தரவில்லை. அதுவெல்லாம் கொஞ்சம் கம்மியா தந்திருக்கலாம். பாவ மன்னிப்பு மிக அதிகமாக தந்திருக்கிறார். பாவத்தை அல்ல கேட்கணும் இல்ல, கேட்டுட்டு கேட்டுட்டு திரும்பவும் அதே பாவத்தை செய்யறோமே, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, நட பழகிற வரையும் குழந்தை உளுந்துதான் எந்திரிக்கும். ஒரு நாளைக்கு 70 தடவை ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்தாலும் திரும்ப திரும்ப பாவம் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் என்னையெல்லாம் மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. பயங்கரமான குடிகாரன் ஒருத்தர், ஊரே அவனை எட்டி பார்க்காது. அவன் ஜனாசாவுக்கு மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் 1-2 பேர் வந்திருந்தாங்க. ஜனாசாவுல எல்லாம் போய் சொன்னாங்க, இப்ப ஜனாசாவுக்கெல்லாம் நீங்க வரலாமா? ஊர்ல ஒருத்தருமே திரும்பி பார்க்க மாட்டான், அவ்வளவு மோசமானவன். அவன் ஜனாசால வர்றீங்க. இந்த ஆளுங்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவன் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான், இவனுக்கு இறைவன்கிட்ட மன்னிப்பு இல்லை, கிருபை இல்லைன்னு சொல்றதுக்கு வெட்கமா இருக்கு. அது அல்லாஹ்வுக்கு குறை சொல்ற மாதிரி ஆகுது. இந்த அடியானு இறைவன் மன்னிக்க மாட்டான், இந்த அடியானுக்கு இறைவன்கிட்ட மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது. அதனால் இவனுக்கும் மன்னிக்கட்டும் என்று துவா செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பாவம் எத்தனை தடவை செய்தாலும், ஆண்டுதோறும் நடந்தாலும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கணும். என்ன ஒரே ஒரு வித்தியாசமோ, மன்னிப்பு பாவம் செய்யும் போது சந்தோஷம் வரக்கூடாது, பாவம் செய்வதால் மகிழ்ச்சி வரக்கூடாது. வேணா இப்படி சொல்லலாம், சில பேர் பாவம் செய்வாங்க, மனசுக்குள்ள தெரியும், ஆனா லேசா வருத்தம். வட்டி கடையில போய் நிற்பாரு, அறுவாடியில வாங்கற நிற்பாரு, அடைய கடையில மனுஷான வலிக்குது, இப்படி போறோமே, இந்த காசுக்கு போய் வட்டி வாங்க போறோமே, வட்டியில கொண்டு போய் வைக்கிறோமே, இது சரியில்லையே, மன வருத்தத்தோடு செய்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் ஈமானுடைய ஈரம் உள்ளத்துல இருக்குதுன்னு எனக்கு அர்த்தம். ஒரு பாவம் செய்கிற போது அந்த பாவ செயல் குறித்து வருத்தம் இருந்தால் ஈமான் கொஞ்சம் ஈரமா இன்னும் அவன் கல்புல இருக்குன்னு அர்த்தம். அறவே வர்றதில்லை, ரொம்ப யூசுவலா இதெல்லாம் சாதாரணங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருவானால் அதுதான் ஆபத்தான. எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட பாவிகளும் அல்லாஹ் மன்னிப்பு கேட்கணும். டோட்டலா A to Z அத்தனை. இங்க ஒண்ணு சொல்லணும், பாவங்களை மன்னிக்கிறதுனா நீங்க வீட்டுல எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இல்லை. இந்த கடன் வாங்கினா கொடுக்கறது, அடுத்தவன் காசை எடுத்துக்கிறது, இதுக்கெல்லாம் அங்க கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணா தான் மன்னிப்பு. நீங்க வீட்டுல இங்க யாரெல்லாம் அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் தரணும், எப்படியாவது மன்னிச்சிருக்கா அல்ல, அதெல்லாம் மன்னிக்க மாட்டான். ரத்துல் மதாலின்னு ஒரு பாடம் இருக்கு. அதாவது அடியார்களுக்கு நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த கணக்கு நீங்க தனி. அவன் இடத்தை எடுத்தீங்க, அவன் காசை எடுத்தீங்க, அவன் மானத்தை புடுங்கினீங்க, அவனை அடிச்சீங்க, என்னென்ன நடந்ததோ அதற்கு அவர் மன்னிக்க வேண்டும். நீங்க லைலத்துல் கத்ர் இரவுல என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதனால நாம யார் யார்கிட்ட என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் இங்கு மன்னிப்பு கேட்கறது இல்ல. அல்லாஹ்விடத்தில் நாம் செய்து விட்டு அது அல்லாத ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்கிறது. கொஞ்சம்
கேளுங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்னு ஒரு சஹாபி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துருந்தோம், ஒரு ஆளு கூண்டு விழுந்து குச்சி ஓடிட்டு வந்தார். ரொம்ப கிழவர், ஆல்மோஸ்ட் அவர் 100 அல்லது 100க்கு மேலேயோ இருக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றத பார்த்தா நல்ல கூண்டு விழுந்துட்டாரு, பார்க்க முடியல, தலையை தூக்கி. வயசு எவ்வளவு வயசாச்சுன்னா புருவம் தொங்கி போய் கண்ணை மூடுது. புருவம் தொங்கி போய் கண்ணை மூடுது. கண்ணமெல்லாம் ரேகைகள். அந்த அளவுக்கு வயசானவர். வாழ்க்கையில இதுவரையும் அவர் எந்த நல்ல காரியம் பண்ணல. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாரு, ஃபஅல்து ذுனூப குல்லஹா, அல்லாஹ்வின் தூதரே எல்லா பாவமும் செஞ்சுட்டேன். உலகத்துல நான் செய்யாது இனி பாவம்னு ஒண்ணு இனிமேல் உண்டானதான். எல்லா பாவமும் செஞ்சுட்டேன் நான். ஆனா இப்ப நான் திருந்தணும், அல்லாஹ் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னிப்பாடான்னு கேட்டார். அத்தனை பாவம். அவர்னால தலையை இப்படி தூக்கி பார்க்க முடியல. அனஸ் எல்லாரும் சொல்றாங்க, வதுனூபான்னு கத்தினாரு குனிஞ்ச நிலையிலேயே. என்னுடைய பாவமே கத்தினார். ஸல்லல்லாஹு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ நான் சொல்ற மாதிரி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு, மன்னிச்சிருவோம். நான் சொல்ற மாதிரி கேளு. என்னது? 2 வரி சொல்லி கொடுத்தாங்க. அழகான வரி, நாமளும் எப்பவும் நம் துஆக்கள்ல சேர்த்து கொள்ளக்கூடிய வரி. என்ன வரி? மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபினா ரஹ்மத்துக அர்ஜா மின் அஅமாலினா. கவனிக்கணும். மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் துனூபினா, யா அல்லாஹ், என் பாவத்தை விட உன் மன்னிப்பு தான் பெரியது. என் பாவம் பெருசா உன் மன்னிப்பு பெருசா அப்படின்னா உன் மன்னிப்பு தான் பெரியது. அடுத்த வரி, வரஹ்மத்துக அர்ஜா மின் அஅமாலினா, என் அமல் பெருசா உன் ரஹ்மத்து பெருசான்னா என் அமல் எல்லாம் சுத்தமா வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை. நான் கொடுக்கிற சில ரக்காத்தும் நான் கொடுக்கிற சில தொகைகளும் ஜகாத்து சதகா, உன்னுடைய ரஹ்மத்து தான் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு. எனவே என் பாவத்தை விட உன் மன்னிப்பு பெரியது, என் அமலை விட உன் ரஹ்மத்தை நான் ஆதரவு வைக்கிறேன். இதை போய் சொல்லுன்னான். அவர் அங்கேயே சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான். அவருக்கு மனசு வர மாட்டேங்குது, போக மாட்டேங்கிறார். இப்போ ஷதராத்தி வஹதராத்தி, சில பெரிய பெரிய சின்ன சின்ன எல்லாத்தையும் சொல்றாரு. அத்தனை பாவத்தையுமான்னு கேட்கிறார். ஆமா, அத்தனை பாவத்தை. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே அவர் திரும்ப போட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காதுல விழுகிற மாதிரி சொன்னாங்க, ஷிர்க் வைக்காமல் நீ கொண்டு வரும் பாவம் அனான சமாயி, வானத்தின் அளவுக்கு குவியை போல பாவம் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னித்து விட்டான் போ. அவரை திரும்பி போகும்போது குனிஞ்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே போனாரு. கடைசி போக 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 எனக்கு சத்தம் கம்மியா கேட்டுச்சு. அந்த அல்ஹம்துலில்லாஹ்னு மெதுவா சவுண்ட் கேட்கிற வரையும் நான் அவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சொல்றது அனுசரதி இருந்தா பண்ணுவோம். வாழ்க்கையில செய்யாத பாவமே இல்லை. ரப்பிடத்தில் இப்படிப்பட்ட பாவங்களை அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேட்பதற்குத்தான ஒரு மிகப்பெரிய இதுதான் இந்த நாள். குறிப்பா தௌபாவின் வாசல் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை மௌத் வரை திறந்து வச்சிருக்காங்க. மௌத் வரை. ஆனா இப்படி இருக்கிறதுனாலேயே சில பேர் ரொம்ப லேட்டா பண்ணிக்கலான்னு இருக்காங்க. ஒரு 60 வயசுக்கு மேல லைஃப்ல செட்டில் ஆகிற மாதிரி பள்ளிவாசல்ல போய் செட்டில் ஆகுது. 60 வயசுக்கு மேல அது வரைக்கும் இவருக்கு எந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டேன். ரூஹு போகிற வரை எல்லாம் வைத்திருக்கிறான். ஆனா மவுத்தி போனா சீனியாரிட்டி படியெல்லாம் வர்றதில்லை. ஆமா, தாத்தா இருக்காரு, பேரன் ஜம்முன்னு போயிடலாம். பேரன் போயிடலாம், தாத்தா இருக்கிறாரு, மவுத்தி எப்ப வேணாலும் வரலாம். அதனால நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு, தௌபா கேட்கறதுக்கு நமக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலம் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்படி தள்ளி வைக்கிறாங்க இல்லையா? என்னங்க ஆதியார் கொஞ்சம் தாண்டி வைங்க, இல்ல கொஞ்சம் நாள் ஆகட்டும். யாரு சொன்னது? எவ்வளவு காலம் ஆடுவோன்னு யாரு எழுதி கொடுத்தது? சீனியாரிட்டி பிரகாரம் மவுத்து வர்றதில்ல. அண்ணன் தம்பி, 2வது தம்பி, 3வது தம்பி, 4வது தம்பி இருக்காங்கல்ல, மேல இருந்துதான் மவுத்தா போகணும்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் அண்ணன் போவாரு, 2வது அண்ணன் போவாரு, அப்படி போனா பரவாயில்ல. சமயத்துல அக்கௌண்ட் கீழே இருந்து ஆரம்பிக்குது. அவர் இஸ்ராயல் லாஸ்ட்ல உள்ளோட கூட்டிட்டு போறாரு. சீனியாரிட்டி பிரகாரம் மவுத்து வர்றதில்லை. எனவே தௌபா காலம் கடத்தாமல் செய்யப்பட வேண்டும். காலம் கடத்தாமல். நண்பர்களே, இந்த
துனியால ஓடிக்கிட்டே இருந்தா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நான் லைலத்துல் கத்ர் இரவு என்பதால் உங்கள் சிந்தனைக்காக சொல்லுகிறேன். துனியாவுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கலாம், கடைசி வரை கிடைக்காது. குரான்ல நிறைய இடத்துல குரான் ஓதுறவங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை வருது மதா, மதா துனியா ஓதுறவங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல வரும். என்னங்க மதா? நாம தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அற்ப சுகம் அப்படின்னு போட்டிருக்கும், அல்லது இந்த உலகம் சிற்றின்பம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனா மத்தாவுக்கு அசல் அர்த்தம் நீங்க அரபி டிக்ஷனரி எடுத்து பாருங்க, உலகத்துக்கு அந்த வார்த்தை தான் எல்லாம் சொல்றான். ஒரு இடத்துல இல்ல, நூற்றுக்கணக்கான இடத்துல மத்தா மத்தா மத்தானா இந்த அடுப்புல சட்டியை இறக்குறதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாங்கல்ல, நம்ம அது கறி துணின்னு சொல்றோமா? அடுப்பு சட்டி இறக்கி ஒரு சட்டியை இறக்கி வச்சுட்டு இன்னொரு சட்டியை தூக்கி மாத்துறதுக்கு சூடா இருக்கிறப்போ பிடிக்கிறதுக்கு இந்த அடுப்பு துணியும் ஒன்று இருக்கும், கறி துணி. அதுக்குதான் அசல்ல அரபியில மத்தான்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையை கொண்டு வந்து அல்லாஹ் உலகத்துக்கு வார்த்தை சொல்லியிருக்கான், துன்யா அடுப்பு கறி துணி மேல. எப்பவுமே அந்த துணி ஆளுக்கு வராது, அந்த துணி